பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம், பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம், கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். சீக்கிரம் சாரியை செலக்ட் பண்ணுங்க. டைம் ஆக்காதீங்க. விடிஞ்சா கல்யாணம் நடக்க போது டைம் ஆக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்கு கொஞ்சமாச்சும் நீங்க கேப் விட்டுருக்கணும் அத்தை. என்ன ஸ்னேகா, வரதுக்கு முன்னாடியே எங்க அம்மா அத்தன் கூப்பிடுற? வாய் பேச வந்ததுல இருந்து அத்தன் தானடி கூப்பிடுறேன். ஆரம்பிச்சிட்டாங்களா? அரட்டை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. நாங்க எங்களுக்கெல்லாம் சாரி எடுக்க போறோம், உங்களுக்கெல்லாம் மரியாதையா நீட்டான சாரி எடுத்து வைக்கிறீங்க. கல்யாணத்துக்கு நாங்களே செலக்ட் பண்றோம்னு சொன்னோம், அதுக்கும் விட மாட்டேன்ட்டீங்க. கிளவி கட்டுற புடவை எடுத்து தருவீங்க, நாங்க கட்ட முடியுமா? ஐயா கல்யாணத்துக்கும் அப்படித்தானே பண்ணீங்க நீங்க. நல்ல வேலை நாங்க இன்னொரு சாரி எடுத்து வச்சிருந்தோம்னா அந்த சாரியை கட்டி விட்டோம். ஏண்டி போய் போட்டோல பாரு, நாங்க எடுத்த சாரி தான் நல்லா இருந்துச்சு. அப்பா சாமி, நல்லா இருந்துச்சுமா நீங்க எடுத்த சாரி. நீங்க போய் உங்களுக்கு எடுங்க, எங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் நாங்களே எடுத்துக்கிறோம். ஏ லூசுங்களா, நல்ல புடவைங்களா எடுங்க சரியா? நாங்க அங்க போய் எடுக்கிறோம். அரட்டை அடிக்காம இருங்க. சரிப்பா, நாங்க நல்ல புடவையா தான் எடுப்போம். மா சிம்ரன் பாத்துக்கோ. அத்தை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நீங்க கவலைப்படாதீங்க, எப்படி சாரி எடுக்க வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. நீங்க போங்க. நீயும் உங்க கூட சேர்ந்து அரட்டை அடிக்காம இருந்தா சரிதான். அத்தை அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன், போங்க அத்தை. இதுமா பசங்க கேங்கே காணோம். அவங்களுக்கு ஒரு வேஸ்டி ஷர்ட் தானே, அதனால அங்க எடுக்க போயிட்டாங்க. ஆமாமா, அது கம்ப சுத்துற வேலையா? ஒரு வேஸ்டி ஷர்ட் எடுத்தா போதுமே, அதுவும் ஒயிட் கலர்ல எடுத்தா போதும். எங்களுக்கு மட்டும் இந்த கலர்ல எடு, அந்த கலர்ல எடுன்னு உயிர் வாங்குவீங்க. ரொம்ப பண்ணாம எடுங்கடி. டைம் கொடுத்திருந்தா நாங்க ஏன் ரொம்ப பண்ண போறோம்? சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத, எடுத்துட்டு வாங்க, நாங்க அங்க போய் எடுக்கிறோம். எங்க பொண்ணுங்க மனசை மாத்துனா அவ்வளவுதான் நீ. ஆமா, உங்க பொண்ணுங்க தங்கமான பொண்ணுங்க. கிளம்புங்கம்மா. நான் சொல்லிதான் உங்க மனசை மாத்த போறாங்க. கிளம்புங்க. ஏதோ ரெண்டு பிடிக்காத கல்யாணம் பண்ற மாதிரி பேசுறீங்க. கிளம்புங்க. வாய மூடேண்டி. வா சௌந்தர்யா, நம்ம போலாம். வாங்கக்கா போலாம். இவங்க கிட்ட நின்னு பேசினா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். நிலம்புறீங்க. அவளும் மைனாவையும் எங்கேயோ தனியா ட்ரெஸ் எடுக்க போறாங்களா, அதனால அங்க போயிருக்காங்க. ஓ அப்படியா, ஓகேக்கா. அப்புறம் சாரி எடுக்கலாமா? போலாண்டி. ஏக்கா, இங்க எனக்கு பின்னாடி ஒரு Dress இருக்குல. ஆமா, உனக்கு எது வேணுமா? வேணும்னா சொல்லு, வாங்கி தரேன். சே எனக்கெல்லாம் இல்லக்கா. பின்னையா இருக்குடி, உன் ஃப்ரெண்டுக்கு இருக்காதா? அப்படியெல்லாம் நான் சொல்ல வரது கேளு. சரி சொல்லி தொலை. அந்த Dress உன் கல்யாணத்துக்கு சூப்பரா இருக்கு, வித்தியாசமா தெரியுது. எடுத்துக்கிறியாக்கா? நான் காசு போடுறேன். ஏன் இப்படி பண்ற? அக்கா உனக்கு அருமை தெரியல. என்ன பிரியா கரெக்ட்னு? அதானே ஸ்னேகா, சூப்பரா இருக்கும், எடுத்துக்கோ. என்கிட்ட ரெண்டு பேரும் நல்லா வாங்க போறீங்க. ஏண்டி இத போய் மேரேஜுக்கு போட முடியுமா? நீ மட்டும் டிஃபரெண்டா தெரிவடி. டிஃபரெண்டாவே தெரிய தேவையில்லடி, நார்மலா தெரிஞ்சாலே எனக்கு போதும் தான். அட ஸ்னேகா, டிஃபரெண்டா தெரியுவ. பொம்மை பேசாம நீங்க ரெண்டு பேரும் அது மாதிரியே எடுத்துக்கோங்களே. ஆமா, ரெண்டு பொம்மை இருக்கு, ரெண்டு பொம்மையில இருந்து ஒவ்வொன்னு எடுத்துக்கோங்களே. கால்ல செருப்பு போடல, செருப்பு மட்டும் போட்டிருந்தேன்னு வையேன், அவ்வளவுதான் உனக்கு. அதான் பாரு, இந்த Dress போடணுமா? செவனே காட்டி திருப்பிட வேண்டி. ரெண்டு பேரும் கொஞ்சம் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. ஆமாண்டி, இவங்களுக்கு இந்த மாதிரி Dress எடுத்து கொடுப்போம். கல்யாணத்துல டிஃபரெண்டா தெரிவிங்க. இந்த கல்யாணத்தை யாரும் மறக்க மாட்டாங்கடி. ஆமா, பைத்தியக்காரி மாதிரி போட்டிருக்காங்கன்னு சொல்லி யாரும் மறக்க மாட்டாங்க. சரி, அவங்க சாரி எடுத்துட்டு வராங்க பாரு. நீங்க இப்படி நின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அத்தை அவ்வளவுதான். அவங்க எடுத்துட்டு வராங்க, எது நல்லா இருக்குன்னு பாப்போம். பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீ எடுப்போம். நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்குமா? அது வரைக்குமே நம்ம எடுக்கலாம். கடற்கரை ஓபன்ல வச்சிருக்க சொல்லுவோம். சூப்பர் அண்ணி. பார்த்து ஒழுங்கா சாரி எடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சாரி கட்டும் போது எனக்கு இந்த சாரி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட போறீங்க. சேச்சா, நீ பார்க்கும் போதே நல்லதா எடுத்துடலாம்னு இருக்கோம் நீ. சரி, ஓகே, பாருங்க. அக்கா, இந்த சாரியில பாத்துட்டு இருங்க. குடோன்லயும் சாரி இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். டேபிள்ல கூட இருக்குக்கா, பாத்துக்கோங்கக்கா. எல்லாமே வெட்டிங்கான சாரி தான். சரி, நாங்க எது பிடிச்சிருக்குன்னு சொல்றோம், எடுத்து வைங்க. நான் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரேன். இன்னும் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்கு. போங்க, போய் கொண்டு வாங்க. எனக்கு இதுல எதுவுமே பிடிக்கலடி. இன்னும் கலர்ல நல்லா தானே இருக்கு. இல்லன்னு எனக்கு ஒரு மாதிரி நல்லா லைட் கலர், திக் கலர் எல்லாம் கலந்த மாதிரி இருக்கணும்டி. இண்டி, நான் கையில வச்சிருக்க பிங்க் அண்ட் ப்ளூ நல்லா தானடி இருக்கு. எனக்கு பிடிக்கலப்பா, வேற எடுத்துட்டு வரட்டு, வேற பார்க்கலாம். அதான் இன்னைக்கு சாரி எடுத்த மாதிரி தான். ஆமா, சாரி எடுத்த மாதிரி தான். நீ உங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலையா? இல்லடி, எனக்கு பிடிக்கல. ஆமாண்டி, எனக்கு பிடிக்கலடி. ஏண்டி பிடிக்கல? நல்லா இல்ல. அப்ப இந்த சாரில ஒண்ணு கூட உங்களுக்கு வேணாமா? இல்லடி, ஒண்ணும் நல்லா இல்ல. பேசாம சௌமி, இந்த ரெட் கலர் எடு. கையில வச்சிருக்கிறது சூப்பரா இருக்குடி. ஆல்மோஸ்ட் எல்லாம் ரெட் கலர்ல கட்டறனால கொஞ்சம் டிஃபரெண்டா. என்ன Black கலர்ல கட்ட போறியா டிஃபரெண்டா? ஏண்டி, அம்மா என்ன செருப்பால அடிக்கிறதுக்கா? சும்மா கோவிலுக்கு Black கலர் போட்டாலே அந்த திட்டுவாங்க. அதென்ன உண்மைதான்ப்பா. அப்ப இந்த சாரி எதுவும் வேணாமா? அதெல்லாம் ஓரம் கட்டுங்க. எனக்கு ஒரு மாதிரி அழகான கலர் வேணும். சௌமியா, உன் காதலை எங்க அண்ணன் கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி யார் சொல்லுவியா? பார்க்கலாம். என்னடி பார்க்கலாங்கற? அதுதானே. மச்சான், உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வச்சிரடா. அன்பு எனக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிட்டேலடி. ஆனா இன்னும் எதுவும் முடியலடி. இருக்குடி உனக்கு எப்போதும் அன்பு எனக்கு மட்டும் தாண்டி.
இன்னும் உனக்கு விட்டு தர முடியாதுடி. என்னடா சொல்லி வைக்கணும் என் தங்கச்சி கிட்ட? கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் அவ காதல சொல்லலன்னு வச்சுக்கோ, என் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணிடுவேடா. அன்பு அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? என்ன பார்த்தா என்ன பயந்தாங்குடி மாதிரி தெரியுதா குரு? இல்லடா எல்லாத்துக்கிட்டயும் ஸ்ட்ராங் தான், சௌமியா கிட்ட ஸ்ட்ராங் இல்லையடா. அமைதியாரு, அவ காதலே சொல்ல மாட்டேங்கிறடா, அவ காதலே ஒத்துக்க மாட்டேங்கிறாடா. மச்சான் சொல்லி வச்சிரு, அவ மட்டும் ஒத்துக்கல இந்த கல்யாணம் நடக்காதுடா. இப்ப நாங்க இவ்வளவு தூரம் ஏற்பாடு பண்ணது என்னடா ஆகுறது? அப்ப அவ காதல சொல்லுங்கடா. அது முடியாதுடா. என்னடா உன் தங்கச்சி காதலே சொல்ல மாட்டேங்கிற? காதல் மனசுக்குள்ள வச்சுட்டு அது நீ அவகிட்ட தானடா கேட்கணும். கேட்டா மட்டும் உன் தங்கச்சி சொல்லிடுறலான்னு. அப்போ நீ அவ காதல சொல்லனா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவியாடா? சத்தியத்துக்கு சத்தியம் அதான்டா உண்மை மச்சான். ஓ அப்படியா அன்பு மாமா, அவ எப்படி காதல சொல்றான்னு நானும் பாக்குறேன். முதல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு நான் கேட்டு வரேன். அப்போ அவ காதல சொல்லலன்னா அன்பு மாமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. எப்படி அவ சொல்றா நானும் பாக்குறேன். இப்ப ஸ்டாப் பண்ணிருவியாடா? மச்சான் நானாவது காதல சொல்லலன்னா நிப்பாட்ட போறதாவது. எனக்கு என்னமா அவ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் காதலியே சொல்லுவா போல மச்சான். தங்கச்சி அப்படிதான்டா என்கிட்ட சொல்றா. ஒரே வார்த்தையில முடிஞ்சா கல்யாணத்தை நிப்பாட்டியறான்னு சொல்லிட்டாடா. ஒரே அசிங்கமா போச்சுடா. அன்பு அசிங்கப்பட்டு நீ திருந்தலையா? என் குரு நீ வேற பாடா படுத்துற. ஒரு நாளாச்சும் அவ கூட லவ்வரா இருக்கணும்னு ஆசைப்பட்ட, அது முடியாது போல குரு. லவ்வரா கூட வேணாம்டா, அவளோட காதல சொன்னா மட்டும் போதும்டா. அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாடா. உன் மேல எப்ப காதல் வருதோ அப்பதான் நான் ஐ லவ் யூ சொல்லுவேன். அது கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு முன்னாடியோன்ட்டா. சே அசிங்கமா போச்சுடா மச்சான். இதுல வேற சவாலா விட்டுட்டு வந்துட்டேன்டா. நீ காதல சொல்லலன்னா கண்டிப்பா கல்யாணத்தை நிப்பாட்டிடுவேன்னு சவாலா விட்டுட்டு வந்தேன்டா மச்சான். அதுக்கு சௌமியா என்ன சொன்னா? முடிஞ்சா நிப்பாட்டிடுறான்னு சொல்லிட்டாடா மச்சான். சே இதுல வேற குடும்பத்துக்காக கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டா மச்சான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்ட, நீ சந்தோஷமா வாழ்ற, நீ பேசுப்பா நீ பேசு. இவனும் லவ் பண்ணி காதல சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்க போகுது. எனக்கு தான் அண்ட் குருவுக்கு அரேஞ்ச் மேரேஜ் ஒன்னும் இல்ல, எனக்கு தான் பாச்சாய். என்னடா வாழ்க்கை இதுன்னு கேக்குற அளவுக்கு வந்துருச்சுடா. மச்சான் சவால்ல விட்டுருக்க, தோத்து போறது அவ கூட தான்டா. பரவாயில்ல விடுடா. அன்பு சொல்லு வேணா கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். நீ வேற கல்யாணத்துக்கு அப்புறமாவது எப்படியாவது ஓகே சொல்ல வச்சிடலான் இருக்கேன்டா. அதையும் கெடுத்துறாதீங்கடா. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஓகே சொல்ல வைக்க மாட்டியாடா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்ல. என்னதான் சொன்னாலும் அவ காதை கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாடா. நான் இருக்கும் போது மட்டும் என்கிட்ட காதல சொல்ல மாட்டா, மித்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுவா காதலுன்னு. என்னதான் தங்கச்சி வளர்த்து வச்சிருக்கியோ தெரியலடா. தங்கச்சி ஒழுங்கா வளர்க்காம விட்டுட்டடா. போடா பாரு, உன்னால எனக்கும் இம்சை, உனக்கும் இம்சை, உன் தங்கச்சிக்கும் இம்சை. என் தங்கச்சி எல்லாம் எவ்வளவு நல்லா வளர்த்திருக்கே, உனக்கு காதல் சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டாடா. என்னென்ன உன் தங்கச்சி நீ ஒழுங்கா வளர்த்த? ஆமாண்டா மச்சான், டெய்லி அவ திட்டுறதை கேட்டிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கோண்டா. திட்டு கூட வாங்கிருக்கலாம்டா. காதல மனசுக்குள்ள வச்சுட்டே சொல்லாம இருக்காங்க பத்தி, அதுதான்டா பெரிய வழியே. ஹலோ அன்பு, திட்டு வாங்கி பாருங்க அப்ப தெரியும். அப்ப குரு டெய்லி ஒரே திட்டுதான் போல. ஏங்க நீங்க வேற ஜீவா ரெண்டு தங்கச்சியும் ஒழுங்கா வளர்க்கல. பிரியா அவ்வளவு சீக்கிரம் திட்ட மாட்டாளே. அதான் யாரையும் திட்ட மாட்டாங்க, என்ன கண்டா மட்டும் நல்லா திட்டுவாங்க பிரியா. ஓ ரொம்ப திட்டுறா போல. நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க. அப்படியா ஜீவா? எடுத்ததுக்கெல்லாம் உங்க தங்கச்சி திட்டிட்டு தான் இருக்கா. அது குரு என் ஸ்னேகாவும் தான் எடுத்ததுக்கெல்லாம் திட்டுவா. அதுக்குலாம் நான் பாத்துக்க முடியுமா? ஒரு நாள் பைக்ல கூட்டிட்டு போலனாலுமே கோச்சிட்டு உட்கார்றவ அவ. எனக்கு என்னமோ இதுக்கு பிரியா எவ்வளவு ஓகே தான்ப்பா. சின்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப கெஞ்சிரும் போல. ஆமா குரு, என்ன பண்றது, காதலியா போயிட்டாலே. வாய மூடுறா நீ வேற. ஏதோ ஒன்னு சமாளிச்சு வாழ்க்கைய ஓட்ட வேண்டியதான். அம்மா ஜீவா சமாளிக்க வேண்டியதா, வேற வழி இல்ல. நாளா வாழ்க்கைய அன்பு சமாளிக்க அன்பு. இதுக்கு முன்னாடி இருக்க அஜித்தே லவ் பண்ணி காதலிச்சிருக்கான். அவனே கல்யாணம் பண்ணி எவ்வளவு ஹாப்பியா இருக்கான்னு பாருங்க. நான் சண்டே தான் அவ கூட போட போறேன். உங்களுக்கு அதெல்லாம் செட் ஆகாது அன்பு. உங்களுக்கு சௌமியா மட்டும் தான் கத்துவா, நீங்க கத்து கூட மாட்டீங்க. பாவும் ஜீவா கெஞ்சிக்கிட்டே இருக்கணும், நீங்க திட்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும். உங்க ரெண்டு பேர்த்தோட நிலைமையை நினைச்சா சிரிப்பு தான் வருது. என்ன மச்சா நம்ம வாழ்க்கைன்னு அவ்வளவு கேவலமா இருக்க போது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஹாப்பியா தான் இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் வைஃப்னு வரால அப்ப தெரியும். எல்லாத்துக்கிட்டையும் அசிங்கப்பட்டுட்டேன். இது ஒரு பொழப்பா அன்பு உனக்கு? இல்ல நானும் கேக்குறதா உனக்கு தேவையாடா? அது ஒண்ணும் இல்ல ஜீவா, கொஞ்சம் முத்திக்குச்சுன்னு நினைக்கிற ஜீவா. அதனாலதான் அவரையே திட்டிட்டு இருக்காரு போல. என்ன பண்றது குரு, அவ காதல சொல்லுவாளா சொல்ல மாட்டாளான்ற நினைப்பிலேயே எனக்கு கொஞ்சம் பைத்தியம் முத்திடுச்சு போல குரு. அப்பா அன்பு ஒத்துக்கிட்டீங்களா? வேற என்ன பண்றது, ஒத்துக்க தானே செய்யணும். ஏன்னா அதுதானே உண்மை. அவளும் இப்போதைக்கு என்கிட்ட காதல சொல்ற மாதிரி இல்ல, நானும் அவகிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரிதான் வரும் போல. அது கல்யாணத்துக்கு அப்புறமா கல்யாணத்துக்கு முன்னாடியோ வேற வழியிலன்னு மட்டும் தெரியுதுப்பா. உங்களோட லைஃப் பார்க்க பாவமா தான் இருக்கு. என்ன பண்றது அன்பு, எல்லாம் கடந்து போகும். விடுங்க குரு, நீங்க வேற. அன்புக்கு ஒரே பிரச்சனை, அவ காதல சொல்லல. எவ்வளவு வருத்தப்படுற அன்பு. கல்யாணத்துக்கு கூட சந்தோஷமா இல்ல பாவம். ஆனா ஒண்ணுடா, எல்லாரும் கல்யாணம் பண்ணா ஹாப்பியா இருப்பாங்கன்னு நினைப்பாங்க. அவ கல்யாணம் தான் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நீ மட்டும் இருக்கியடா, காதல் சொன்னதுக்கு அப்புறம் தான் கல்யாணங்கிறடா. எனக்கு அவ காதல் வேணும்டா. அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மச்சான். ஆமா, இங்க மைனா நின்னுட்டு இருந்தால, எங்க போயிட்டா? மைனாவா? ஆமாதோ, இங்கதான் நின்னுட்டு இருந்தா. சாரி ஏதாவது பாக்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதே உங்க தங்கச்சி திட்டிட்டேன்னு கோவாலா இல்லையே? ஐயோ நீங்க வேற, நானே அந்த இடத்துல திட்டி இருக்கணும், நீங்க திட்டினீங்களேன்னு பெருசு. ஆனா நம்ம எல்லாம் ஒரே வீட்டுல வளர்ந்துட்டு இப்படி பேசுறீங்க பாத்தீங்களா?
என்ன பண்றது, நீங்க நல்லா இருக்கீங்க, உங்க தங்கச்சிக்கு தான் கொஞ்சம் லூசு பிடிச்சிருச்சே. ஏன் ஃபேஸ் அழகா இல்லையாடா? கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்றா. தங்கச்சிக்கும் அண்ணனுக்கும் ஒரு வேலையே இல்ல. உன்னை கிண்டல் பண்றது தானே எங்களோட வேலையே. தெரியுதுடா மச்சான், நல்லாவே தெரியுது. எனக்கு மட்டும் அவ காதல் சொல்லாம என் கல்யாணம் நடந்துச்சுன்னு உன் கல்யாணத்துல சாபம் விட்டுருவேண்டா. என் தங்கச்சி சொல்லுன்னா அவனுக்கு சாபம் விடு, என் கல்யாணத்துல எதுக்கு சாபம் விடுற? அதுதான்டா மச்சான். அப்புறம் என் தங்கச்சிய கடுப்பேத்தி உன்னை டெய்லி திட்டு வாங்க வச்சிருவேண்டா. ஆக்க மாட்டேன்டா. மரியாதை நீ தான் சொல்ற, ஓகேவா? அவளை காதல் சொல்ல வைக்கிற. உன்னாலேயே கிழிக்க முடியல, என்னாலேயே கிழிக்க முடியும். ஒரு லவ்வராலேயே முடியல, அண்ணனாலே என்ன பண்ண முடியும்? எங்கடா அங்க ரெண்டு கதை அடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்கடா எடுவடுங்க. எவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க போனாலும் அங்கங்க ரெண்டு பேசிட்டே இருக்க வேண்டியது. அலாரம் கிளாக் வந்துருச்சுடா. அதுவும் அத்தைடா, அத்தையோ அம்மாவோ அலாரம் கிளாக் வந்துருச்சுல, கிளம்புவோம். இல்ல தனித்தனியா பிரிஞ்சு போய் அவங்களுக்கு ட்ரெஸ் எடுங்க. நிக்கிறது சாரி செக்ஷன்ல, என்னடா இங்க எடுக்கிறது? சாரி எடுத்து கட்டிக்கோங்க, டிஃபரெண்டா தெரியும்ல. ஒண்ணும் இல்ல, உன் வைஃப் கூட சேர்ந்துட்டு நீயும் சாரியை கட்டிக்கிறியா? சேச்சா அதெல்லாம் வேணா, நாங்க வேஷ்டி ஷர்ட் எடுக்க போறோம்டா. இப்போ புரியுதுடா உன் தங்கச்சி அங்கேயே அப்படி பேசிட்டு இருந்தானு. யாரு? உன் தங்கச்சி ஐஷோதா. இதே வார்த்தையை தான் அங்கேயும் சொன்னா, நீயும் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? அண்ணன் தங்கச்சி பாண்டிங் அப்படிடா. என்ன மாதிரி தானே இருப்பா? தெரியுதுடா, நல்லாவே தெரியுது. விட விட அதெல்லாம் கண்டுக்க கூடாது. அங்கங்க காமெடி பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்டா எப்போதும். நம்ம லைஃப சிரிச்சுக்கிட்டே கொண்டு போகணும். சரி ஓகே, அப்ப வாங்க எல்லாரும் ஒன்னாவே எடுக்க போலாம். ஆமா, எதுக்கு தனித்தனியா எடுத்துட்டு போயிட்டு வேஷ்டி ஷர்ட் தானே ஒன்னாவே எடுத்துருவோம். அதை எடுத்தா என்ன, எடுக்கலனா என்ன? பொண்ணுங்களுக்கு மட்டும் அத்தனை கலர்ல சாரி, நமக்கு பாரு ஒரே கலர் தான். ஒண்ணு ஒயிட் இல்லனா கோல்டு. அதை எடுத்தா என்ன, எடுக்கலனா என்ன? போறமா கேட்டமா எடுத்து கொடுத்துருவாங்கடா. பொண்ணுங்க இன்னும் சாரி எடுக்கிறதுக்குள்ள எவ்வளவு நேரம் ஆக போகுதுன்னு தெரியலடா. நம்ம கால் உடஞ்ச மாதிரி தான். விட இங்கேயே செட்டில் ஆயிருவோம். இத்தனை சேர் இருக்கு, அங்கங்க உட்காந்துக்குவோம். வேற வழியில மச்சான் தான் செய்யணும். இந்த பொண்ணுங்களை மட்டும் சாரி கடி கூட்டிட்டு வந்தோம், கண்டிப்பா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லடா. ஏன் எடுத்துட்டு போய் கொடுத்தாலும் திட்டுவாங்க, அவங்களா வந்து எடுத்தாலும் நம்மள திட்டுவாங்க. எல்லாம் உன்னாலதான்டா. அங்க என் கூட வந்துட்டு பாத்துருந்தேன்னா நான் ஒழுங்கா செலக்ஷன் பண்ணிருப்பேன்னு. கூட வந்து நான் வந்து நின்னாலதான்டா ஒழுங்கா செலக்ஷன் பண்ண முடியலன்னு. நீயா ஒரு சாரி வாங்கிட்டு போனா அதுக்கும் திட்டுவாங்க. என்னடா கலர் இது இப்படின்னு திட்டுவாங்க. இதெல்லாம் கரெக்ட் தானடா? நானா வந்து எடுத்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும்னு வாங்க. கரெக்டா? கூட்டிட்டு வந்தாலும் வரலனாலும் பிரச்சனை தான்டா. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க போல. என்ன பண்றது, எங்க வீட்டுல பொண்ணுங்க இருக்காங்களே. பசங்க 3 பேர் தான், நீங்க வந்தோடனே 4 பேர் ஆயிட்டோம். இதுக்கு முன்னாடி அப்பப்பா முடியல. நைட்டு பூரா இங்க கடையை ஓபன் பண்ணி வச்சாலும் வச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, எனக்கு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம், இன்னொரு அலாரம் வரும். அதுதான் ஆமா கரெக்ட், வாங்க போலாம். சந்தோஷமா இருக்கணும்டா. அதெல்லாம் இருந்துடலான்பா, அதுல ஒரு குறையும் இருக்காது. என்ன தாத்தா பத்தி இல்லாததுதான் ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஆமாண்டா, அதான் ஒரு மாதிரி இருக்கு. இவங்களுக்கு இன்னும் உண்மை தெரியல போல குரு. ஆமா அஜித். ஆமா, என்ன உண்மை? அங்க இருந்து உங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொன்னதே பாட்டி தாத்தா தான். என்னது? அத்தை என்ன பண்ணிருக்காங்க, கோவில்ல நடந்த எல்லா விஷயத்தையும் பாட்டி கிட்ட சொல்லிருக்காங்க. பாட்டி உடனே இப்படி பண்ணிட்டாங்க. உனக்கு பிரச்சனை வந்திருந்தாலும் வரலனாலும் கல்யாணம் கன்ஃபார்ம்டா. இப்ப பேசி வச்சுதான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்களாடா? ஆமா, கல்யாணம் இங்க நடக்கும்னு நினைக்கல, அங்க போனதுக்கு அப்புறம் தான் நடக்கும்னு நினைச்சா, ஆனா இங்கே நடந்துச்சு. இல்லாட்டா நம்ம சௌமியாவுக்கு வர மாப்பிள்ள பாக்கலாம் போயிருப்பாங்க. என்னதான் சௌமியாவுக்கு வர மாப்பிள்ளையா? எவனாவது வரட்டும், கழுத்துக்கு உடச்சு மண்டையை உடைக்கிறேன். நம்ம இங்க நின்னுட்டு இருந்தா வேலைக்கு இல்ல, வாங்க போலாம். நம்ம கல்யாணத்தை நிப்பாட்டுறதே இவங்க 2 பேரா தான் இருப்பாங்க நினைக்கிறேன். நம்ம போலாம் அன்பு. ஆமாண்டா மச்சான். உண்மையுமே சௌமியாவுக்கு வேற மாப்பிள்ள பாக்குறாங்கன்னா ஸ்னேகாக்கும் வேற மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் காதுல வாங்கிக்காதடா. அவனுங்க இப்படிதான் என்ன விளையாண்டு வளருவாங்க. நம்ம போவோம். அம்மா நம்ம ஆபீஸ்ல இருக்க எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்தாச்சு தானே? எல்லாத்துக்கும் அம்மா எடுத்து செலக்ஷன் பண்ணி வச்சுட்டாங்கடா. செலக்ஷன்லாம் உங்களுக்கு ஓகே தானே? அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாங்க. பொண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ், பசங்களுக்கு வேஸ்டி ஷர்ட்ரா. அதை விட்டு வேற என்ன இருக்கு, போவா. எங்க 2 பேத்துக்கு வேஸ்டி ஷர்ட் தானே, அவங்க கண்டிப்பா எடுத்து வச்சிருப்பாங்கடா. அதானே, உங்களுக்குலாம் மட்டும் சேஃப்டியா எடுத்துக்கோங்கடா. எங்க 2 பேத்தையும் மட்டும் தரத்துலயே விட்டுருங்க. நாங்க என்ன பண்றது, அவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. உங்க தங்கச்சியுமே உங்களுக்கு எடுத்து வச்சிருப்பாங்க, எடுத்து வைக்காமலாம் இருக்க மாட்டாங்க. சும்மா நம்ம வேணா ஒரு வாக் போயிட்டு வரலாம் வாங்க. அது என்ன உண்மைதான், வாங்க நம்ம போவோம். என்னன்னு கால் அடிக்கிறதுக்கு சும்மா நடந்துட்டாது இருக்கலாம். நடந்தா கால் வலிக்கும், உட்கார்ந்தாலும் கால் வலிக்கும். அப்ப முடியலடா. சாமி இங்கே ஒரு பெட்டை போட்டு தூங்கிடலாமான்னு இருக்கேன். என்ன சொல்ற? மச்சான் கரெக்டா, லகங்கால பெட் மாதிரி இருக்கு. லகங்காவை எடுத்து விரிச்சு போட்டு தூங்கிடலாமா? என்னடா சொல்றீங்க? எல்லாம் ஒவ்வொன்னு எடுங்க, போட்டு தூங்கிடலாம். கடைக்காரர் இருக்க பத்திய கடைக்காரன் நம்மள செருப்பால அடிச்சு வெளியில துரத்தி விட்டுருவான். பின்ன லகங்கா ட்ரெஸ் மாதிரி இருக்கணும், பெட் மாதிரி இருக்குடா லகங்கா. அங்க 2 பொண்ணுங்க செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கம்பளியில வெப்பம் பத்தியா ஒரு கவர்ல அந்த சைஸுக்கு லகங்காடா. நான் கூட என்னடா சாரி செக்ஷன்ல கம்பளி எல்லாம் வித்துட்டு இருக்காங்கன்னு யோசிச்சுட்டேன் ஒரு நேரத்துல. சை, இவனுக்கு பின்னாடி கூட லகங்கா தான் போட்டு அந்த பொண்ணு நிக்கும் பாரு. அது பொண்ணு இல்லடா, பொம்மைடா. அது என்ன கன்றாவியா விடு.
நான் கூட ஒரு நிமிஷத்துல அப்பா ஷாக் ஆயிட்டேன்டா. புரியலடா, அந்த Dress போட்டு அந்த வெயிட்ட போட்டு இப்பதான் நடுப்பாங்க. டவுட்ட கிளியர் பண்ணிடுவோமா? ஆப்ட போய் நீங்க போட்டு பார்த்ததா வேற எப்படி? அவங்க தரைய கூட்டிட்டு போன என்ன அவளை வெயிட்ட போட்டுட்டு போனா நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பாப்போம். அன்பு, நான் கூட ஒரு Dress பார்த்தேன், தலையை இழுத்துட்டு போற மாதிரியே ஒரு Dressடா. அது நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு போட்டுட்டோம்னு ஏன் அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துகிட்டே தான் இருப்பாங்க. போட்டுட்டோம்னா தர அப்படியே சுத்தமா இருக்கும்டா. பாரு, நமக்கு மாப் செலவு மிச்சம், அம்மா வேலை செய்ய தேவையில்ல, எதுவும் செய்ய தேவையில்லடா. கரெக்ட்ல, இந்த ஐடியா எனக்கு வரல பாரு. என்னடா சொல்ற, வாங்கிருவோமா? வாங்கிருவோம். பொண்ணுங்க போட்டு நடப்பாங்களா? போட்டு நடக்கிறதுக்கு தானடா அவ்வளவு பெரிய Dress. சௌமியா, சிம்ரன் இவங்க கிட்ட போயிட்டு இந்த Dress உனக்கு சூப்பரா இருக்குமான்னு மட்டும் சொல்லி எடுத்துக்குவாங்க உடனே. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மள துவச்சு போட்டு மிதிச்சிருவாங்கடா. நமக்கு ப்ரூம் செலவு மிச்சம், மாப் செலவு மிச்சம், அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்கடா. கொஞ்சமா லேசா தண்ணி தெளிச்சு விட்டா போதும், தொடச்சு விட்டுருவாங்க. குச்ச வச்சு அப்படியே எடுத்துட்டு போயிருவாங்கடா. எனக்கு என்னமோ இந்த Dress செஞ்சவன் அவன் ஒய்ஃபுக்கு இப்படி ஒரு Dress வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன்டா. ஒருவேளை இந்த Dress தச்சவன் வீட்டு வேலை செஞ்சிருக்கணும், அவன் ஒய்ஃப் குடும்பப்படுத்தி இருக்கணும், அதனாலதான் இந்த Dress செஞ்சிருப்பான்னு தோணுது. நீ என்ன சொல்ற அன்பு? எனக்கும் அதே தோணுதுடா. எனக்கும் தோணுதுடா மச்சான், நீங்க ரெண்டு பேரும் யார்ட்டையும் மிதி வாங்க போறீங்கன்னு. குரு, நம்ம பேசினாலே இவங்களுக்குலாம் பிடிக்காது. வா குரு, நம்ம போலாம். அதானே, உடனே கிளம்பிருங்கடா. சரி வாங்க வாங்க போலாம். அக்கா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, குடோன்ல சாரி எடுக்க போயிருக்காங்க, எடுத்துட்டு வந்துட்டோம். இதுல எதுவும் வேணாமா? இதுல இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலையா, வேற மாதிரி மாடுலேஷன் எடுத்துட்டு வாங்க. இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங்ல இருக்கதெல்லாம் எடுத்துட்டு வரேன்க்கா. ஓகே, எடுத்துட்டு வாங்க. இங்க பொறுமையாவே எடுத்துட்டு வாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்ல வேணாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீங்க போங்க. இவ வேற காதல பத்தி பேசிட்டு இருக்கா, சொல்லிருவாளோ? எப்படி சொல்றா நானும் பாக்குறேன். ஏன் அந்த அக்கா வந்தவனே பயந்துட்டியாடி? ஏச்சி வாய் மூடி, நான் ஏண்டி பயப்படணும்? நீ சொல்லு, எப்ப காதல சொல்ல போற? ஏண்டி நான் காதல் சொல்றதுல உனக்கு ஏண்டி இவ்ளோ ஆர்வம்? ஏன்னா எங்க அண்ணா அவ்ளோ லவ் பண்ணிருக்காண்டி. நானும் தாண்டி லவ் பண்ணிருக்கேன். சரி விடு, ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணீங்க, எப்ப சொல்ல போற? அது ஒரு மறக்க முடியாத நாளா இருக்கணும். இன்னைக்கு நைட்டு உங்க அண்ணன் கிட்ட நான் போய் காதல சொல்ல போறேன். அவ்ளோ ஸ்பெஷலா நான் காதல சொல்ல போறேன். ஸ்னேகாவை கூட்டிட்டு போறேன். இப்போ நாங்கெல்லாம் நீங்களாம் வீட்டுக்கு கிளம்புங்க, நீங்களும் வந்தீங்கன்னா சந்தேகம் வந்துடும். ஸோ எங்களுக்கு சாரி பிடிக்கலன்னு சொல்லி வேற கடையில போய் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு போறோம். அங்க நைட்டு வீட்டுக்கு வர மட்டும் காலையில ஒரு 3 மணிக்கெல்லாம் வந்துடும். ஓகேவா? அவ்வளோ நேரம் என்ன பண்ண போறீங்க? கொஞ்சம் தயார் பண்ண வேண்டியதா இருக்காண்டி, அதனாலதான். ஏன்னா நானும் ஸ்னேகாவும் தான் போய் செய்யணும். அது வரைக்கும் எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. ஓ, காதல் சொல்றியா? எப்படி சொல்றேன் நானும் பாக்குறேன்டி. இவ்வளோ நாள் வரைக்கும் காதலிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப காதலிக்கிறியா நீ? எனக்கு என்னமோ அதெல்லாம் நீ பணத்துக்காக தான் செய்யறியோன்னு தோணுதுடி. நானும் எப்படி சொல்றேன் நானும் பாக்குறேன். அப்ப உன் காதல மறக்க முடியாதனால தான் சொல்லுவேன். என் அன்பை என்ன மறந்துடக்கூடாது. என்ன மறந்தாலும் என் காதல் சொன்ன அன்னைக்கே மறக்க கூடாது. அது எவ்வளவு வருஷம் ஆனாலும் இன்னைக்குதான் நான் சொன்னேன்னு கரெக்ட் டைம்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு டைம்ல சொல்லணும். சோ இன்னைக்கு நைட்டு நானும் ஸ்னேகாவும் போறோம். நீங்க தான் வீட்டுல சமாளிக்கணும். ஓகேவா? ஓகேடி, நாங்க பாத்துக்கிறோம், நீ கவலைப்படாத. உன் காதல முதல்ல அன்பு அம்மா கிட்ட சொன்னா போதும். அத கண்டிப்பா சொல்லிடுவேன். எப்படியாச்சும் அம்மா அப்பாவை சமாளிச்சிருங்க. தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா வெளியில விட மாட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து பாத்துக்கோங்க. முக்கியமா இந்த இவகிட்ட சொல்லிடாதீங்க. மைனா கிட்ட சொல்ல மாட்டோம், அவகிட்ட சொல்ல மாட்டோம். ஓ, என்கிட்டயே சொல்ல மாட்டீங்களா? அதான் எனக்கு தெரிஞ்சிருச்சுல. என்ன பண்றேங்கிறத மட்டும் பாருங்க. சொல்ல விடாம நான் பண்றேன்டி. இந்த இதை சொல்ல விடாம பண்ணாலே கல்யாணம் கண்டிப்பா நின்றும். இதை மட்டும் பண்ணா போதும், கல்யாணம் கண்டிப்பா நிப்பாட்டிடு. அன்பு மாமாவே கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு. ஏன்னா ஜீவாவையே கூட்டிட்டு வருவேன். ஓகேவா? ஏது என் அண்ணன் உனக்கு வேணா லவரா இருக்கலாம். என் அண்ணன் முன்னாடி பெரிய ப்ரப்போஸ் பண்றது சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்ததான் வந்தாண்டி. ஏண்டி அதெல்லாம் பண்ணல. உன் அக்கா வச்சு சொல்லும் போது உன் அண்ணனை வச்சு சொல்ல மாட்டியா? பொண்ணு அது பையன், அதெல்லாம் சொல்ல. நாங்க 2 பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி ஆயிரும்ல. சூப்பரே கூட்டிட்டு வந்து தோல. ஓ, அப்போ நான் இந்த காதல சொல்றத நிப்பாட்டலனாலும் கல்யாணம் நிக்கணும். நீங்க அங்க வந்தாதானே கல்யாணம் நிக்கும். என்ன பண்றேங்கிறத மட்டும் பாருங்க. முகூர்த்த நேரத்தை தாண்டி வர வைக்கிறேன். அது போனாலே போதும். இது அபசகுணம்னு அம்மா அப்பா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் நமக்கு வேணும். வாழ்க்கையில உங்களுக்கு கல்யாணமே நடக்காது. எல்லா கல்யாணத்திலயும் நான் வந்து நிப்பாட்டுவேன். நீ எத்தனை டைம் வேணாலும் கல்யாணத்தை நடத்த ட்ரை பண்ணிக்கோ. ஆனா நான் நிப்பாட்டுறேன் அந்த கல்யாணத்தை. இதுல ஸ்னேகாவும் இங்கேதான் இருக்க போறா. நான் ஸ்னேகாவுக்கு யோசிக்கவே இல்லை. ஆனா நீ யார் கொண்டு வந்து பாயிண்ட கொடுத்துட்டல. ஒருத்தர் வரலன்னா கூட பரவாயில்ல, 2 பேரும் வர மாட்டீங்களா? அபசகுணம் கண்டிப்பா தெரிஞ்சிடும். என்ன கூட்டத்துல இருக்கவங்க 2 பேத்துக்கு பிடிக்கலையா, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தான் கேட்க போறாங்க. இது அபசகுணம் தானே. இது போதும் எனக்கு இந்த கல்யாணத்தை ஸ்டாப் பண்றதுக்கு. தேங்க்யூ சௌமியா, நான் வரேன். இந்த கடையிலேயே நைட்டு பூரா இரு. பாவம் சௌமியா, என்ன பொண்ணுங்களை வளர்த்து வச்சிருக்கீங்கன்னு கேட்க போறாங்க உங்க அம்மா கிட்ட எல்லாம். 2 பேரும் இந்த கடையில தனியா இருங்க. அன்பு மாமாவையும் ஜீவா மாமாவையும் எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா அங்க பொண்ணு இல்லைன்னா இங்கதான் ஒரு பொண்ணு இருக்காளே, கல்யாணம் பண்ணுவாங்க, அவங்களும் அத்தை பொண்ணு தானேன்னு சொல்லுவாங்க. ஜீவா மாமாவுக்கு வேற பொண்ணு பாப்பாங்க, நான் பாத்துக்கிறேன். எப்படியோ அன்பு மாமா எனக்கு தான் பாது போதும். எனக்கு மேடை வரைக்கும் வந்துருச்சு, கல்யாணம் நிக்க கூடாதுன்னு அங்க இருக்கவங்க கிட்ட சொல்லிடுவாங்க. நான் அன்பு மாமாவை கல்யாணம் பண்ணிக்குவேன்பா. ஜீவாவுக்கு ஒரு பொண்ணு ரெடியா இருக்கு. 2 பேரும் நைட்டு பூரா இங்கே இருங்க. காலையில கல்யாணம் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்க வரும். சே பாவம், முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வேற பொண்ணா மாறிடுச்சே. விடுங்க, உங்க 2 பேத்துக்கும் மாப்பிள்ள வேற யாரையாவது பாத்துக்குவோம். சரி ஓகே, வாங்க நம்ம போலாம். ஏய் இரு, அவங்க எடுத்துட்டு வந்த
இருக்க சாரீஸ் பாப்போம். ஆமா அதுவும் கரெக்ட் தான். இந்த மாதிரி நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்டி. அதெல்லாம் குறையாம இருந்தறலாம். இனிமே வீட்டுக்கு மகளா இருந்தவங்க மருமகளா மாறறீங்க. அவ்வளவுதான் வித்தியாசமே. வீட்டு வேலை செய்ய ரெடியா இருந்துக்கோங்க. இங்கே கடைசி நான் மட்டும் தான். போயிரடி ஏதாவது சொல்லிர போறேன். அப்புறம் நான் கேட்பேன் எங்க அண்ணனுக்கு வர போற வைஃபுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்பேன். ஆமாப்பா நானும் கேட்பேன். நல்லா எங்க ரெண்டு பேத்தையும் வச்சு செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. அது என்னமோ உண்மைதான். ஒரு நாள் தான் வரும். அந்த ஒரு நாளே நம்ம வச்சு செய்யணும் அல்லவா? திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி தினம் ஒரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளை மலர்வாய் மலர்வாய் கொடியே கனிவாய் கனிவாய் மரமே நதியும் கரையும் அருகே நானும் அவனும் திருமண மலர்கள் தருவாயா தோட்ட எங்கே இருங்கடா கிளம்புறேன். சரி சௌமியா இவ்ளோ நேரம் நின்னதே பெரிய விஷயம்டி. இதுக்கு மேலலாம் நிக்க வைக்க முடியாதுடி. வா போலாம். ஆமா வா வா சீக்கிரம் வா. என்ன டோர் லாக்ல இருக்கு. அதுதான்